பேடிஎம் நிறுவனத்திற்கு எதிராக இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளது. வரும் பிப்ரவரி 29க்கு பிறகு பேடிஎம் தொடர்பான சேவைகள் நிறுத்தப்படும் என்று கூறியுள்ளது. அதன்படி பேடிஎம் வாலெட்டுகள், ஃபாஸ்டாக் போன்ற சேவைகளில் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துள்ளது. மேலும் அதன் வாடிக்கையாளர்கள் அவர்களது பேடிஎம் கணக்கில் டெபாசிட் அல்லது டாப் அப் செய்ய முடியாது என்று ரிசர்வ் வங்கி புதன்கிழமை தெரிவித்தது. ஆர்பிஐயின் இந்த நடவடிக்கை பேடிஎம்மின் அனைத்து செயல்பாடுகளையும் முடக்கியுள்ளது. இது குறித்து ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிப்ரவரி 29க்கு பிறகு வாடிக்கையாளர் பேடிஎம் கணக்கு, ப்ரீபெய்ட் வாலெட், ஃபாஸ்டாக் போன்றவற்றில் டெபாசிட் செய்ய முடியாது. மேலும் புதிய கடன் பரிவர்த்தனைகள் அல்லது டாப் அப்கள் அனுமதிக்கக்கூடாது என்று கூறியுள்ளது. பேடிஎம் ஃபாஸ்டாக் செயல்படாது. ஃபாஸ்டாக் என்பது இந்தியாவில் தேசிய நெடுஞ்சாலையில் செல்வதற்கு கட்டணம் செலுத்த பயன்படும் ஒரு மின்னணு அமைப்பாகும். சுங்கச்சாவடியில் பணமாக கொடுத்து செல்ல அதிக நேரம் எடுப்பதால் 4 சக்கர வாகனங்களில் கண்டிப்பாக ஃபாஸ்டாக் இருக்க வேண்டும் என்று இந்திய அரசாங்கம் உத்தரவிட்டது. அதன்படி ஃபாஸ்டாக் ஒட்டாத கார்களுக்கு கூடுதல் கட்டணமும் வசூலிக்கப்பட்டது. ப்ரீபெய்ட் வாலெட்டுகளை பயன்படுத்தி டோல்கேட்டுகளில் பணம் செலுத்துவதற்கு ரேடியோ அதிர்வெண் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. பேடிஎம் நிறுவனத்தின் செயல்பாடுகளுக்கு ஆர்பிஐ தடை விதித்து இருந்தாலும் ஏற்கனவே பேடிஎம் வாலெட்டுகளில் உள்ள பணத்தை நீங்கள் பயன்படுத்த முடியும். அதன்படி பேடிஎம் ஃபாஸ்டாக்கில் உள்ள பணத்தை வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து பயன்படுத்தலாம். பேடிஎம் கொடுத்துள்ள விளக்கம். இந்திய ரிசர்வ் வங்கியின் இந்த புதிய நடவடிக்கைக்கு பேடிஎம் நிறுவனம் பதில் கூறியுள்ளது. வாடிக்கையாளர்கள் தங்கள் பேடிஎம் வாலெட்டுகள், பேடிஎம் ஃபாஸ்டாக்கள் போன்றவற்றில் இருக்கும் தொகையை தொடர்ந்து பயன்படுத்தலாம் என்று தெரியப்படுத்தியுள்ளது. பிப்ரவரி 29க்கு பிறகு கூடுதலாக சேர்க்க முடியாது என்று கூறியுள்ளது. மேலும் இந்தியாவில் இருக்கும் வணிகர்களுக்கு பேடிஎம் QR, பேடிஎம் சவுண்ட் பாக்ஸ், பேடிஎம் கார்டு மெஷின் போன்ற கட்டண சேவைகளை தொடர்ந்து வழங்கும் என்று கூறியுள்ளது. பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் தற்போது 330 மில்லியன் வாலெட் கணக்குகளை கொண்டுள்ளது. 100 மில்லியன் மாதாந்திர பரிவர்த்தனை கொண்ட பயனாளர்களையும் கொண்டுள்ளது. பேடிஎம் என்பது வங்கி சேவைகள் மற்றும் கணக்குகளை டிஜிட்டல் மூலம் வழங்கி வந்தது. இது இந்திய ரிசர்வ் வங்கிகளால் அங்கீகரிக்கப்பட்டு பணம் செலுத்தும் வங்கியாக செயல்பட்டது.